சந்தோஷம் உங்களை மீண்டுமாக சில மாதங்களுக்கு பிற்பாடு உங்களை பார்க்கறது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆமாம், சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் அரிராயா இல்லையா, இந்த வாரம் அரிராயா இல்லையா, நிறைய பேர் வழிபோ இங்கே அரிராயா பேர் தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் நம்ம சர்ச்சில் இதே கதை தான். ராயா அவங்க போகிறாங்க, நம்ம அவங்க இன்னைக்கு வழிபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் விசேஷமான ஒரு கிருபைகளையும் விசேஷமான ஆசீர்வாதம் நிச்சயமாக கொடுப்பார். உன்னுடைய பிரயாசத்தெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னாங்க. அப்படின்னா ஆண்டவருக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ, எதெல்லாம் நம்ம ஒரு பெருசா அவருக்காக செஞ்சிட முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆண்டவர் வந்து நினைவுல வைத்திருக்கிறார். அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு இந்த காலங்களில் பேசும்படியாக ஆண்டவரே நீங்க இங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே இல்லை நீங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாங்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா உங்களோட கிருபை இல்லாமல் நாங்கள் வந்திருக்க முடியாது. நிச்சயமா ஆண்டவரே என்னோடு நீங்க பேசுகிறது இந்த கால வேளையில் உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக, உங்களுடைய வசனத்துல இருக்கிற அந்த மகிமையை எங்கள் கண்கள் காணும்படியாக, எங்களோடு கர்த்தர் பேசுகிற சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க உதவி செய்கிறாங்க. எங்கள் ஆவிக்குரிய மனுஷனுடைய காதுகளை திறந்திருக்கிறாங்க. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் உள்ளான ஆவிக்குரிய மனிதனுடைய அந்த அந்த ஆத்ம ஆவிக்குள்ளாக அது பதியும்படியாக ஆண்டவருடைய இருதயங்களை திறக்கும்படியாக சொல்லிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர், எங்க மேல எவ்வளவு இரக்கமாகவும் அன்பாகவும் நீங்க இருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நன்றி நன்றி. இந்த காலை வேளையிலுடைய பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உடைய பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலுடைய பிரசனம் இந்த இடம் முழுவதும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்களுக்குள்ளாகவும் இந்த அறைக்குள்ளாகவும் ஆவியானவர் நிரம்பி இருக்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விடுதலை நீ தருகிறேன். எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறேன். இந்த பிரசனத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனே அறிவினின்று, என் ஜீவனே அறிவினின்று மீட்டவரே. என் மீட்பவரே மீட்டவரே. என் மீட்பவரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன்.
பிதாவே, இயேசுவே நாங்கள் முன்பாக நிற்கிறோம். சிலுவையில் எங்களுக்காக நீ செய்த எல்லாவற்றையும் எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்தி பார்க்கிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம். எங்க மேல நீங்க பாராட்டின அந்த கிருபையை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்மை போல எங்களை நேசிப்பதற்கு தகவலை ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. எல்லா ஆண்டவருடைய அன்பை காட்டி, ஒரு தாய்வழி அன்பை காட்டி, உங்களுடைய அன்பு மேலான அன்பை எங்கள் மேல ஆண்டவர் தகப்பனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களில் எங்களோடு நீ பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். என்னோடு கூட சேர்த்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. அதுல 23, 24 வசனத்தை ஒருவர் வாசிக்கிறீங்களா? 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். நீங்க பவுல் சபைக்கு சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பவுலுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதுல 24வது வசனத்துல நாம பார்க்கிறோம், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வாராக அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. எப்படி செய்வார்? உங்களை அழைக்கிறவர் எப்படி செய்வார் அப்படின்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்க கடவுளாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை பல ரீதியான சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை அழைத்து இங்கு அமர வைத்திருக்கிறார். ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் அழைக்கப்பட்டவர்களாக நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இந்த அழைப்பு என்பது என்ன அப்படின்றத தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். என்ன நமக்கு நடந்திருக்கிறது, ஏன் நம்ம இங்க வந்திருக்கிறோம், நம்மளை யார் இங்க கொண்டு வந்தது. நம்ம சொல்லணும், ஒருவேளை நான் இந்த பிரதர் தான் என்னை கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்தாரு, இல்ல இந்த சிஸ்டர் மூலமாக தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன், இல்ல ஒரு சிலர் நாங்க சின்ன பிள்ளைல சண்டே ஸ்கூலுக்கு நாங்க சர்ச்சுக்கு வந்தோம், இப்படிதான் நாங்க சர்ச்சுக்கு அழைக்கப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா நான் சர்ச்சோடைய அழைப்பை பத்தி நான் பேசல, சர்ச்சுக்கு நம்ம வந்ததை பத்தி நான் பேசல, ஜபக்கூட்டத்துக்கு வர்றத அந்த அழைப்பை பத்தி, ஜபக்கூட்டத்துக்கு வரத நினைச்சு நம்ம வந்திருக்கலாம், அந்த அழைப்பை பத்தி வேதம் சொல்லுகிறது. ஆனா அதை விட மேலான ஒரு அழைப்பை பத்தி வேதம் பேசுகிறது. அதை விட மேலான ஒரு அழைப்பை பத்தி பவுல் நமக்கு வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அழைப்பு தேவன் நம்மை யாராக அவருக்கு அழைத்துக் கொண்டார் அப்படின்றத பத்தி வேதம் சொல்லுகிறது. யாராக அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மளுடைய அழைப்பு என்ன, அந்த காலிங், அந்த அழைப்பு என்பது என்ன அப்படின்றது தான் இங்க பவுல் சொல்லுகிறார். சோ ஒவ்வொருவரும் இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ நம்ம ஆக்சிடென்டா நம்ம இந்த இடத்துக்கு வரல, தற்செயலாக என்ன செய்யல நம்ம இந்த இடத்துக்கு வரல, இல்ல என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்க அதனால நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன்ற அந்த பத்தி இல்ல. அதை காட்டிலும் கர்த்தர் நம்மளை அவருடைய சமூகத்துல கொண்டு வந்த ஒரு அழைப்பு இருக்கு பாருங்க, அவர் நம்மளை கொண்டு வந்த விதங்கள் இருக்கு பாருங்க, அந்த அழைப்பு இருக்கு பாருங்க. அந்த அழைப்பை குறித்து தான் வேதம் அநேக இடங்களில் ஆண்டவர் மறுபடியும் அதை பத்தி இந்த அழைப்பை நம்ம மறந்து விடக்கூடாது, அந்த அழைப்பை நம்ம அஜாக்கிரதையாக எண்ணி விடக்கூடாது, அந்த அழைப்பை நம்ம எப்பொழுதுமே வேல்யூ பண்ணணும் அப்படின்றது தான் பைபிள் திருப்பி நம்ம கிட்ட ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, நம்மளை மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அநேகர் அந்த அழைப்பை குறித்து அக்கறையற்றவர்களாக நம்ம இன்னைக்கு போயிட்டோம். அந்த அழைப்பு என்பது அதோடைய வேல்யூ, அதோட மதிப்பு என்ன அப்படின்றது அநேகருக்கு தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்துல இந்த அழைப்பு குறித்து ஒரு உண்மைகளை அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல மத்தேயு புஸ்தகம் 22வது அதிகாரம். இந்த இடத்துல பாருங்க, 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1, 2. இயேசு மறுபடியும் அவர்களோடே ஓமைகளாக
பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. கவனிங்க, இயேசு மறுபடியும் அவர்களுடன் உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால் அப்படின்ட்டு இங்கு மத்தேயு எழுதுகிறத பார்க்கிறோம். மறுபடியும் உவமைகளாக அங்க இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த உவமை பேரபிள்ஸ் அப்படின்ட்டு அப்படின்னா என்ன? உவமை அப்படின்னா என்ன? ஊமை உவமை அப்படின்னா என்ன? உவமைனா என்னது? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது சொல்லுங்கம்மா. மறை ஒரு விஷயத்தை சொல்வதற்கு மறைமுகமாக சொல்லப்படுகிற ஒரு கதை, மறைமுகமாக சொல்லப்படுற ஒரு கதை. அந்த கதைக்குள்ளாகவே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கும், கருத்து இருக்கும், அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நேரடியா ஒரு விஷயத்தை சொல்லாம அந்த கதை மூலமாக ஒரு விஷயத்தை நமக்கு என்ன செய்யுது சொல்றதுக்கு பேர் தான் பைபிள் என்னது? உவமை, பேரபிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். சோ இந்த மாதிரி இயேசு நிறைய சத்தியங்களை, நிறைய விஷயங்களை ஆண்டவர் உவமைகளாகவே அவர்களிடத்துல பேசினார். உவமைகளை கதைகள் மூலமாகவே பேசினார். ஏன்னா அந்த கதை ஒரு மனுஷனுக்கு அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. கதை என்ன செய்யும்? எப்பயோ கேட்டு நம்ம பாட்டி சொன்ன, தாத்தா சொன்ன கதையெல்லாம் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துரும், அப்படியே இருக்கும். நம்ம மற்ற விஷயம் தான் மறந்துடும். ஆனா கதை கேட்டு பழகின பரம்பரை நம்ம எல்லாரும் எதை கேட்டு கதை கேட்டே பழகினவங்க. சோ அதனால கதை மூலமாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி நமக்கு என்ன செய்யும்? சீக்கிரமாக புரிஞ்சிடும், அது நம்ம சிந்தையில இருக்கும். சோ இயேசுவும் கூட அந்த காலத்துல நிறைய சத்தியங்களை கதை வடிவமாகவே என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆண்டவர் சொன்ன அந்த கதை மூலமாக ஒரு சத்தியத்தை சொல்வார். சோ ஆண்டவர் மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் அவர்களுடனே உவமைகளாய் பேசி சொன்ன என்ன பேசினது என்னவென்றால் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போது, அப்ப மறுபடியும்ன்ற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா 21வது அதிகாரத்துல இருந்து இயேசு மற்ற உவமைகளையும் சொல்லிக்கிட்டே வர்றார், ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வர்றார். நீங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு 22வது அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொல்றார், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்ற. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது அப்படின்றத ஆண்டவர் காட்டுறாரு. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குது? யாரு போயிட்டு வந்திருக்கிறா? நிறைய பேர் நான் போயிட்டு இங்க இருக்கிற சிரமனுக்கு போயிட்டு வரதான் என்ன செய்வாங்க? பரலோகத்துக்கு போயிட்டு வந்த. ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்றாரு. இயேசு சொல்ற பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, பரலோகம்ன்றது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? எங்கேயோ வானத்தை தாண்டி, நட்சத்திரங்களை தாண்டி எங்கேயோ தூரத்துல ஏதோ இருக்குது, நம்ம ஒரு நாளைக்கு அப்படியே ஏறும், அப்படியே போவோம் அப்படின்ற கதையெல்லாம் பார்த்த பாருங்க. அது நம்ம கதையை அந்த அப்படியே நம்ம சிந்தையில பதிஞ்சிருச்சு. பரலோக ராஜ்யம்ன்றது நம்ம எங்கேயோ ஒரு தூரத்துல, நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் அப்படியே வானத்தை எங்கேயாவது பரலோகம் தெரிஞ்சிடாதா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். பரலோகம்ன்றது அப்படி நம்ம நினைக்கிறது போல எங்கேயோ இருக்கக்கூடியதான ஒரு இடம், ஒரு கிரகம் இல்லை. பரலோக ராஜ்யம் அது ஒரு மண்டலம். அது என்னது? ஒரு ஆவிக்குரிய ஒரு மண்டலம். அது இங்கேதான் நம்மளை சூழ்ந்து இருக்குது. ஆனா அந்த மண்டலத்தை நம்முடைய மாம்ச கண்களினால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அந்த மண்டலத்தை ஒரு ஆவிக்குரிய பார்வையிலிருந்து தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கவனிங்க, சும்மா உதாரணத்துக்கு எலிசா கூட கெயாசி அப்படின்ற ஒரு வேலைக்காரர் இருக்கிறான், அவருடைய அசிஸ்டன்ட். அப்ப எலிசாவை தாக்கும்படியாக எதிரி நாட்டவர்கள் அவனை தாக்கும்படியாக வரும்போது எலிசா வந்து பார்க்கிறாரு, வானத்துல என்ன நிக்குது? அக்கினி ரதங்கள் எலியாவுக்கு துணையாக வந்து நிக்குது. ஆனா இந்த ரதங்களை யாரால பார்க்க முடியல? கூட இருக்கிற கெயாசினால பார்க்க முடியல. கயாசி பயப்படுறான், போச்சு ஐயா நம்ம செத்தோம், இவ்வளவு பெரிய யுத்தம் பண்றதுக்கு இவ்வளவு பேர், நம்மள 2 பேர்த்த சாவடிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா எலிசா வந்து ரொம்ப தைரியமா நிக்கிறான், அவனுக்கு பயமே இல்லை. அவன் கேட்க, அவனுக்கு பயம் இல்லையா நம்மளை கொல்ல போறாங்க அப்படின்ட்டு. அங்க இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? வானத்துல பாரு, எவ்வளவு அக்னி ரதங்களோடு நமக்காக நின்று கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இது யாருடைய கண்களுக்கு தெரியல? கியாசுடைய கண்களுக்கு தெரியல. அப்ப ஆவிக்குரிய மண்டலம் அப்படின்றது, ஒரு பரலோக ராஜ்யம் அப்படின்றது அவங்க எங்கேயோ தூரத்துல இருக்கிறதுல, அது நம்மளை சூழ்ந்து இருக்கிற ஒரு விஷயம். அந்த 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 ரெடியாம் அப்படின்வாங்க. அந்த அந்த இடத்தை நம்மளால இந்த மாம்ச கண்களில பார்க்க முடியும். ஆனா நம்மளால அதை என்ன செய்ய முடியும்? அந்த அந்த பிரசன்னத்தை
பிரசன்னத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? இந்த பூமியில அனுபவிக்க முடியும். பூமியில அதை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஆனா இயேசு இங்க என்ன சொல்றாரு? இந்த பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்ட ஆண்டு அந்த அந்த கதையை ஆண்டு சொல்றாரு. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இப்ப ஆண்டவர் அந்த அழைப்பை பத்தி சொல்றாரு. இந்த அழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அழைப்பு இருக்கு பாருங்க. இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புனா, பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படின்னா, ஒரு ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் செய்யறான். அந்த கல்யாணத்திற்கு ஜனங்களை அழைக்கிறான். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? பரலோக ராஜ்யத்துக்குள் அழைக்கப்பட்ட அழைப்பு பெற்றவர்கள் நம்ம எந்த அழைப்பு பெற்றவர்கள்? பரலோக ராஜ்யத்துக்குள் நுழையும்படியான ஒரு அழைப்பு பெற்றவர்கள். அப்ப இந்த அழைப்பு எவ்வளவு வேல்யூவானது, எவ்வளவு மதிப்புக்குரியது, எவ்வளவு கணக்குக்குரியது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் ஒரு கதையை சொல்றாரு. அந்த அழைப்பு எவ்வளவு முக்கியமானது, அந்த அழைப்பு எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு வேல்யூபிளானது அப்படின்றத புரிஞ்சு கொள்றதுக்காக தான் ஆண்டவர் ஒரு கதையை சொல்றாரு. இல்லாட்டி இந்த பரலோகம் அப்படின்னா என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம். ஆனா ஆண்டவர் அவருடைய வேல்யூ என்ன அப்படின்றத கத்துக் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு ராஜா தன் மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்யலாம். அந்த திருமணத்துக்கு அழைக்கிறான் ஜனங்களை. யாரு? ராஜா அழைக்கிறார். வாங்க என் மகனுடைய திருமணத்திற்கு என்ன செய்ய வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறோம். ஆனா இந்த அழைப்பை என்ன செய்ய அநேக வசனம் என்ன சொல்லுது? வர அவங்களுக்கு என்ன இல்லையா? மனதில்லாத இருந்ததும். யாரு கொடுத்த அழைப்புக்கு வர மனதில்லை? யாரு கொடுத்த அழைப்புக்கு வர மனதில்லை? சொல்லுங்க. ராஜா கொடுத்த அழைப்பு. ராஜா எங்க அழைத்திருப்பாரு? தன்னுடைய அரண்மனைக்கு, தன்னுடைய வீட்டுக்கு அழைத்திருக்கிறார். ராஜா தன் வீட்டுக்கு அழைத்திருக்கிறார். தன் மகனுடைய திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய அழைப்புக்கு வர்றதுக்கு என்ன அவங்களுக்கு மனதில்லை. யார் அழைச்சிருக்கிறான்றது அவங்களுக்கு தெரியணும். எங்க அழைக்கப்பட்டிருக்குன்றது தெரியணும். என்ன விசேஷத்திற்கு அழைக்கப்பட்டிருக்குன்றது தெரியணும். இது எதுவுமே அவங்களால புரிந்து கொள்ள முடியாம அந்த அழைப்பை நிராகரிக்கிறாங்க. வர மனசுல இருக்காங்க. இதே லூக்கா எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. லூக்கா இந்த சம்பவத்தை லூக்கா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுறத பார்க்க முடியும். லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரம் 16 வாசிங்க சார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினார். பாருங்க, இந்த இடத்துல மறுபடியும் அந்த கதை லூக்கா எழுதும்போது சொல்றாரு. என்னது? விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய். மத்தேயு புத்தகத்துல அந்த கல்யாணத்திற்கு, அந்த ராஜா தன்னுடைய மகனுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை மறுபடியும் அழைக்கும் போது அவர்களுக்கு வர மனதில்லை. இப்ப நம்முடைய திருமணத்திற்கு, நம்ம வீட்டுல நடக்கிற திருமணங்கள், நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், யார் வேணா நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய திருமணத்திற்கு நிச்சயமாக நீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அழைப்பு கொடுத்த அனுபவம், இன்விடேஷன் போய் கொடுத்திருப்பீங்க. எப்ப கொடுத்திருப்பீங்க? கல்யாணம் அடிக்காக இன்விடேஷன் கொடுப்போம். எப்ப கொடுப்போம்? குறைஞ்சது ஒரு மாசமாவது முன்னுக்கு கொடுத்திருப்போம். குறைஞ்சது ஒரு மாசம் முன்னுக்காவது கொடுத்திருப்போம். யாரெல்லாம் முக்கியமான போறவங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்க மாட்டோம், ரோட்ல உள்ளவங்களுக்கும் கொடுத்திருக்க மாட்டோம். யாரெல்லாம் நம்ம முக்கியம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கள போய் என்ன செய்வோம்? பர்சனலா, இன்னைக்கு காலம் மாறி போச்சு, வாட்ஸ்அப்ல போது எல்லாம் கல்யாண பத்திரிகைலாம் சரி, அது ஒரு கதை இருக்கு. ஆனா பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம்? மதிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வோம்? பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நீங்க கண்டிப்பா குடும்பம் வரணும், நீங்க வரணும் அப்படின்ட்டு வீடு வீடா போய் என்ன செய்வோம்? குறைஞ்சது ஒரு மாசத்துக்குள்ளேயே நம்ம என்ன செய்வோம்? அவங்கள மதித்து அவங்கள நம்ம திருமணத்துக்கு என்ன செய்வோம்? அழைத்திருக்கோம். சோ இந்த ராஜா கண்டிப்பாக இந்த கதையில பார்க்கும்போது
ஏற்கனவே அவங்களுக்கு அந்த அழைப்புதலை அனுப்பிட்டாரு, கொடுத்துட்டாரு. ராஜா ஏற்கனவே அழைத்து இருக்கிறார் ஒரு குரூப்புக்கு. என்னது, என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு நீங்க என்ன செய்யணும், வரணும் அப்படின்ட்டு மதிச்சு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார், ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த நாள் வந்த போது, அந்த திருமண நாள் வந்த போது என்ன நடக்குது பாருங்க. 17 விருந்து வேலையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், மறுபடியும் அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவரை அனுப்பினான். இந்த விருந்து நாள், அந்த திருமண நாள் வந்த போது மறுபடியும் அந்த ராஜா என்ன செய்யறாரு, தன்னுடைய வேலைக்கு ஊழியக்காரனை அனுப்புறாரு. தன் ஊழியக்காரனை அனுப்பி, ஐயா நம்ம அழைத்திருந்த பாருங்க ஏற்கனவே, அவங்க இன்னும் யாரும் வராம இருக்கிறாங்க, நீ போய் அவங்க என்ன செய், இன்னைக்குதான் அந்த திருமண நாள், வாங்க அப்படின்ட்டு கூப்பிடு அப்படின்ட்டு இந்த ராஜா அனுப்பிவிடுறான். இந்த ராஜா அனுப்பிவிடுறான். இப்ப அந்த ஊழியக்காரர் போறாரு. ராஜாவுடைய ஊழியக்காரர் போயிட்டு அழைக்கப்பட்டவர்களிடத்திற்கு என்ன செய்யறாரு, அவர்கள் எல்லாரும் பேச போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்களா, இவன் போய் கூப்பிடுறான், ஐயா உங்களை தானே ஏற்கனவே ராஜா அழைச்சிருந்தாரு திருமணத்திற்கு, உங்களை தானே அழைச்சிருந்தாரு, உங்களை தானே அழைச்சிருந்தாரு, உங்களை தானே அழைச்சிருந்தாரு, வாங்கப்பா இன்னைக்கு தான் அந்த நாள், மறந்துடாதீங்க, வாங்கப்பா இன்னைக்கு தான். எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, போக்குனானது என்னது, சாக்கு போக்கு சொல்ல துவங்கினார்கள். அந்த அழைப்புக்கு இணங்கி வருவதற்கு அவங்களுக்கு மனசு இல்லை. முதல் யார் உங்களை அழைச்சிருக்கிறா அது உங்களுக்கு தெரியணும், எங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அது தெரியணும், என்ன விசேஷத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு தெரியும். ராஜா அவனை அழைத்திருக்கிறார், தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார், தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். எவ்வளவு மதிப்புக்குரிய ஒரு ஃபங்க்ஷன் அது, எவ்வளவு ஆனரபிளான ஒரு டே, ஒரு மதிப்புக்குரிய ஒரு நாள் அது. அந்த விசேஷமான ஒரு நாளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற, ஆனா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திற்கு போறதுக்கு உனக்கு என்ன இல்ல, மனசுல. இப்ப நீ என்ன சொல்ல ஆரம்பிக்கிற, சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிற. நமக்கு கிடைத்திருக்கிற அழைப்பு எவ்வளவு உன்னதமானது அப்படின்றத புரிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த கதை நான் சொல்றேன். நம்ம ஏதோ விசேஷமானவர்கள், நம்ம ஏதோ ராஜ பரம்பரை, அதனாலதான் ராஜா அவனை கூப்பிட்டாருல்ல, ஜனங்களை கூப்பிடுறாரு. அந்த இன்விடேஷன் நமக்கு கிடைச்சிருக்குன்னா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இந்த நாட்டிலே வச்சுக்கொள்ளுங்க, இந்த நாட்டுடைய ஒரு ராஜாவுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு பர்சனலா ராஜா உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்கிறான். ஐயா என்னோட மகனுடைய கல்யாணத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா என்ன நினைப்பீங்க, ராஜா நமக்கு கூப்பிட்டிருக்கிறாரு. ஒபிஷியலா ஒரு இந்த காட்டுவார், என்ன திருமண பத்திரிகை வரும். நீங்க பாத்தீங்களா, உங்க பேர் தான் கேட்கிறேன், பீட்டர், மிஸ்டர் பீட்டர் அவர்கள் அப்படின்ட்டு ராஜா ஒரு அந்த லோகோ போட்டு, ராஜா லோகோ போட்டு ஒரு பத்திரிகை அனுப்பியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அதை வாங்கினா மயக்கம் போட்டு வந்துருவோம், ராஜா நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு. இந்த பூமியிலே வரத்தா ஒரு பெரிய பதவியில் உள்ளவனோ, படித்தவனோ, ஒரு பணக்காரனோ கூப்பிட்டாலே நம்மள போயிட்டு கூப்பிட்டுருக்காங்க இந்த மனுஷனுக்கு, அவ்வளவு பெரிய ஆளா நம்மள கூப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பா போனோம் அப்படின்ட்டு எல்லா பேரும் கேன்சல் பண்ணிடுவோம். வேற எதுவும் முக்கியமானது இல்லை, ராஜா கூப்பிட்டுருக்காரு, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காரு, இல்ல இந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னாலே நமக்கு அது பெரிய ஒரு அழைப்பு, அதை காட்டில ஒரு பெரிய அழைப்பு நமக்கு தேவையில்லை, அப்பாயின்மெண்ட் இல்லை, அதுதான் போனோம் அப்படின்னு நினைப்போம். இங்க இந்த ராஜா அப்படி ஒரு அழைப்பை கொடுத்து அவங்களுக்கு அது போக மனதில்லாமல் என்ன சொல்றாங்க, சாக்கு போக்கு சொல்றாங்க. என்ன சாக்கு போக்கு சொல்றாங்க, அப்புறம் வர என்ன சாக்கு போக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு. என்ன சாக்கு போக்கு சொல்றாங்க, 18
போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். இப்ப முதல் ஒருத்தர் சொல்றான், அந்த அழைப்பு ஏற்கனவே அழைப்பை பெற்ற ஒருத்தர் சொல்றான், அந்த நாள்ல என்ன சொல்றான், ஐயா என்னால வர முடியாது, சாரி, ஏன்னா நான் இப்பதான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், அந்த வயலை போயிட்டு நான் என்ன செய்யணும், பார்க்கணும், அது ஒழுங்கா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சாக்கு சொல்றோம். இன்னொருத்தர் ஒரு சாக்கு சொல்றோம், வேறொருவன் 5 மாடு கொண்டே அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அப்புறம் மூணாவது, வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். கவனிங்க, ஒவ்வொருவரும் 3 பேரும் ஒரு 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 சாக்கு சொல்றாங்க. ஆக்சுவலி இது வந்து உண்மை, அது முக்கியமானது இல்ல, அதை தள்ளி போட முடிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, அந்த திருமணத்திற்கு போறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன போட்டு வைக்கல, அவங்களுக்கு மனம் இல்லாமல் இருந்தது, அதனால சாக்கு போக்குகள் வருது. அவங்களுடைய வேலை இல்லை, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, போகிறதுக்கு மனம் இருக்கு. அந்த திருமணத்தை அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த திருமணத்துக்கு போறதுக்கு மனம் இல்லாமல் சாக்கு போக்கு சொன்னார்கள் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஒருத்தனா சொல்றான், நான் இப்பதான் வயல் வாங்கியிருக்கிறேன், அந்த வயலை போய் என்ன செய்யணும், நான் பார்க்கணும். திருமணம் விருந்து பெரும்பாலும் எப்ப நடக்கும், எப்ப நடக்குங்க, இப்போ டின்னர் எப்ப நடக்கும் அப்படி கேட்டா தான் நடக்கும். எப்ப நடக்கும், காலையில 6 மணிக்கு டின்னர் நடக்கும், அப்புறம் நைட்ல தான் நடக்கும். நைட்ல தான் நடக்கும். வயலை எப்ப போய் பார்ப்போம், ராத்திரியா வயலை போய் பார்ப்போம், எப்ப பார்ப்போம், காலையில தான் பார்ப்போம். ஆனா இவன் என்ன சொல்றான், நான் இங்க என்னத்தை பார்க்கணும், வயலை பார்க்கணும். நீ விருந்துக்கு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில எங்க போய் பார்க்க முடியும், அந்த வயல் எங்கேயும் போயிடாது. ஒரு நாள் அந்த வயல் கொண்டும் ஆயிடாது. இன்னொருத்தர் என்ன சொல்றான், நான் இப்பதான் 5 ஏர்மாடு வாங்கியிருக்கேன், அந்த ஏர்மாடு ஒழுங்கா உழுகுதா அப்படின்றத என்ன செய்யணும், போய் பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னுக்கு தான் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்குமே தவிர, வாங்கிட்டு என்ன செய்ய மாட்டோம், டெஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம எல்லாரும் பொருள் வாங்கிருப்போம், வீட்டுக்கு வாங்கிருப்போம், நமக்கு வாங்கிருப்போம். எந்த பொருளாவது வாங்கிட்டு டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கிருக்கீங்களா சார்? வாங்குறதுக்கு முன்னுக்கு தான் என்ன செய்வோம், டெஸ்ட் பண்ணுவோம். இவன் சொல்ற சாக்கு போக்கு பாருங்க, லாஜிக் இல்லாத சாக்கு போக்கு. நம்ம அந்த மாடு வாங்கிருக்கு, அது ஒழுங்கா உழுதா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றோம். நம்ம எந்த பொருளுமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்குவோம். அதனாலதான் ஒரு கார் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த காரு அந்த சென்டர்ல என்ன வச்சிருப்போம், டெஸ்ட் கார் அப்படின்னு வச்சிருப்போம். அப்படின்னா ஒரு காடியை ஓட்டி பார்த்து, அந்த காடி மாடல் இந்த மாடல் நான் வாங்க போறோம் அப்படின்னா, அப்படியே அந்த மாடல் டெஸ்ட் கார் ஒன்று இருக்கு, நீங்க ஓட்டி பாருங்க அப்படின்ட்டு நம்ம ஓட்டி பார்த்துட்டு நமக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா தான் அந்த கார் என்ன செய்யறோம், வாங்குறோம். பெண்கள் இந்த காஸ்மெட்டிக் ஜாமான் வாங்குவாங்க, இன்னைக்கு வயசு பொண்ணுங்க தான் கொஞ்சம் பரவாயில்ல. பெண்கள் காஸ்மெட்டிக் பொருள் வாங்குவீங்க, வாங்குறது இல்லையா? அந்த காஸ்மெட்டிக் தான் லிப்ஸ்டிக், இந்த மாதிரி இதெல்லாம். அங்க நீங்க போனீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பண்றதுக்குன்னு வச்சிருப்போம், டெஸ்ட் பண்றதுக்குன்னு வச்சுப்போம். இல்ல ஒரு பெர்ஃப்யூம் வாங்குறீங்க, ஒரு சென்ட் வாங்குறீங்க, பெர்ஃப்யூம் வாங்குறீங்க, அந்த பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்து வீட்லயே அடிச்சு பார்த்தீங்க நல்லா இருக்கா இல்லையான்ட்டு, அங்க டெஸ்டர்னு வச்சிருப்பான் பாருங்க, அதை நல்லா அடிச்சு பார்த்து நல்லா இருக்கா அப்படின்றத 4-5 தடவை எல்லா இடத்தையும் அடிச்சு பார்த்துட்டு தான் என்ன செய்யறோம், இந்த வாசனை நல்லா இருக்கு, இது வாங்கலாம் அப்படின்னு. நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் என்ன செய்வீங்க, வாங்குறீங்க. ஒரு கார் வாங்குறதுன்னா அதை ஓட்டி பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்குறீங்க. ஒரு பொருளுக்கு உங்களுக்கு பயன்படுத்துறதுன்னா அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்குறீங்க. ஒரு எலக்ட்ரிக் ஜாமான் வாங்க போறீங்கன்னா அதை போய் தட்டி போடு, கட்டி காட்டி அப்படி ஓடு அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் என்ன செய்வீங்க, வாங்குறீங்க. எதுவுமே வாங்கிட்டு என்ன செய்யறது இல்ல, டெஸ்ட் பண்றது இல்ல. காசை கட்டி வாங்கிட்ட பிறகு டெஸ்ட் பண்றது இல்ல, டெஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்குறீங்க. இப்ப அதே போலதான் ஒருத்த மாடு நல்லா உழுவுதா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் வாங்கிருப்பானே தவிர, வாங்கிட்டு போய் நல்லா உழுவுதான்னு செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அவனுக்கு வர மனசு இல்ல, அதனால அவன் என்ன சொல்றான், காரணங்களை சொல்றான். அந்த மாடு நல்லா உழுவுதா அப்படின்ட்டு முதல் பார்ப்பான், விக்கிறவங்க கிட்ட கேட்பான், நல்லா உழுவுதா இந்த மாடு, எங்க கொஞ்சம் உழுது காட்டு மாடை நான் வாங்குறது வந்து பார்க்கணும். உழுது பார்த்தியா, எப்படி இழுக்குது, வெயிட் எப்படி இருக்கு சொல்லியா, நல்ல மாடு, இப்ப அனுப்பு, நான் காசு தரேன், அப்படிதான் வாங்கியிருப்பான். ஆனா இவன் என்ன சொல்றான், இவன் சாக்கு போக்கு என்ன சொல்றான், நான் 5 மாடு வாங்கிட்டேன், அது ஒழுங்கா உழுவுதான் அப்புறம் போய் பார்க்கறேன் அப்படின்றான்.
இன்னைக்கு அநேக கிறிஸ்துக்குள்ளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அழைப்புடைய மேன்மை என்ன அப்படின்றத நம்ம இன்னும் புரிஞ்சு கொள்ளாம விளங்கி கொள்ளாம அந்த அழைப்புக்கு இணங்கி நம்ம போகாமல் இருப்பதற்கு நிறைய சாக்கு போக்குகளை நம்ம பொய்யாக என்ன சொல்றோம், நம்ம ரெடியா வச்சிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு அநேகருக்கு மனதில்லை. அந்த அழைப்புடைய வேல்யூ நமக்கு இன்னைக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது நமக்கு புரியாம போயிடுச்சு. அதனாலதான் அந்த அழைப்புக்கு நம்ம இணங்கி போவதற்கு நமக்கு மனசு இல்லாததுனால அநேக காரணங்களை சொல்லி அந்த அழைப்பிலிருந்து நம்ம விலக பார்க்கிறோம். அந்த அழைப்புக்கு இணங்கி போகாதபடி நம்ம விலகி ஓட பார்க்கிறோம். அதனாலதான் இவங்க இந்த காரணங்களை சொல்றாங்க. நான் வயல் வாங்கியிருக்கேன், நான் மாடு வாங்கியிருக்கேன், நம்ம தான் திருமணம் பண்ணியிருக்கேன், அதனால நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன். உனக்கு அந்த திருமணத்துல கலந்து கொள்வது எவ்வளவு முக்கியமானது. அந்த திருமணத்திற்கு நீ போகும்போது உனக்கு என்னெல்லாம் நடக்குது, அந்த அழைப்புக்கு இணங்கி நீ போகும்போது உன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சுட்டா நீ இதெல்லாம் காரணம் காட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன். அந்த திருமணத்துல போய் நீ கலந்து கொள்ளும் போது, அந்த ராஜாவுடைய அழைப்புக்கு இணங்கி நீ ராஜாவுடைய பிரசனத்துக்கு நீ போகும்போது உன் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நீ இப்படி காரணம் சொல்ல மாட்ட. எதுவுமே உனக்கு பெருசா தெரியாது. அந்த அழைப்பை தவிர உனக்கு எதுவுமே பெருசா தெரியாது. இப்ப மறுபடியும் அந்த ராஜா என்ன செய்யறாரு, எவ்வளவு நல்ல ராஜாவா இருந்திருப்பாரு பாருங்க. அந்த ராஜா மறுபடியும் என்ன செய்யறாரு, 21 வாசிங்க, 14:21. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி பட்டணத்தில் கவனிங்க, மத்தேயுல வந்து மறுபடியும் அந்த ராஜா என்ன செய்யறாரு, மறுபடியும் வேலைக்காரன் அனுப்புறார், ஊழியக்காரன் அனுப்புறார். நீ போய் சொல்லு அப்படின்றார். இந்த திருமணத்துல என்ன உங்களுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்றத போய் சொல்லு அப்படின்றார். இந்த திருமணத்துல நீ வரும்போது உனக்கு என்னெல்லாம் அங்க நடக்குது அப்படின்றத போய் சொல்லு அப்படின்றார். பாருங்க, மத்தேயுல பாருங்க, இதுல ஒரு கை வைத்துக் கொண்டு மத்தேயு புத்தகத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல நான்காவது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, இன்னொரு ஊழியக்காரர் அழைத்து சொன்ன ஊழியக்காரரோட சத்தத்துக்கு அவங்க கீழ்படிக்கல, காரணங்களை சொல்லி ஊழியக்காரனை அனுப்பிவிட்டாங்க. இப்ப அந்த ராஜா என்ன செய்யறாரு, மறுபடியும் அவங்க எப்படியாவது வரணும், அந்த திருமணத்திற்கு தன்னுடைய அழைப்புக்கு அவங்க வரணும், அவங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான எல்லா நன்மைகளையும் அவங்க பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு மனதில் வேறொரு ஊழியக்காரனை அழைத்து என்ன செய்யறாரோ, நீ போய் என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அப்ப நம்ம இந்த வசனத்துல பார்க்கும்போது இப்ப ரெண்டாவது தன்னுடைய அந்த ராஜா என்ன செய்யறார், இன்னொரு ஊழியக்காரனை அனுப்பி உங்களுக்கு முதல்தான் கூப்பிட்டப்ப வரல, இப்ப நீங்க வர்றதுனால உனக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கிறது அப்படின்றத இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு சொல்றாரு. உனக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னா
4வது வசனம், அப்பொழுது அவன் வேறொரு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். ஏற்கனவே அழைத்தவர்களுக்கு மறுபடியும் அவங்க வர மனதில்லாதவர்களுக்கு மறுபடியும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, உனக்கு என்னன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு எருது அடிச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு இந்த விருந்து வச்சிருக்கிறேன், உனக்கு இந்த சாப்பாடு வச்சிருக்கிறேன், உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், வந்து என்ன செய்யாத, சாப்பிட்டு சந்தோஷமா இரு, வா அப்படின்னு அழைக்கிறோம், வா அப்படின்ட்டு அழைக்கிறோம். ஆனா அப்பொழுதும் அவர்களுக்கு என்ன இல்லையா, வர்றதுக்கு மனதில்லை. சாக்கு போக்குகளை மறுபடியும் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய காரியத்தில் கலந்து கொள்வதற்கு இன்னைக்கு நமக்கு என்ன இல்லாம போச்சு, மனசு இல்லாம போச்சு. அழைப்புன்றது நான் மறுபடியும் சொல்றேன், சர்ச்சுக்கு வர்றத அந்த அழைப்பை பத்தி மட்டும் பேசுறேன். சர்ச்சுக்கு வர அந்த அழைப்பு இல்லை, இங்கு ராஜாவுடைய பிரசன்னத்துல வரக்கூடியதான ஒரு அழைப்பு, ஆண்டவருடைய பிரசன்னத்துல வரக்கூடிய ஒரு அழைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரிடத்துல கிட்டி வரக்கூடிய ஒரு அழைப்பு, அவரிடத்துல நம்ம வரும்போது நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் நமக்காக அவர் சேகரித்து வைத்திருக்கிறார், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத குறித்ததான ஒரு காரியத்தை நான் சொல்றாரு. நீ ஆண்டவரிடத்துல வரும்போது உனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கிறது. சபைக்கு வரும்போது மாத்திரம் நான் சொல்லிக்கிட்டு இல்லை, சர்ச்சுக்கு வர்றதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இல்லை. இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு கூட நம்ம அநேகர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டு, காரணங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சு. இன்னைக்கு வராதவங்களை நம்ம கேட்கணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன் நீங்க சர்ச்சுக்கு வரல நீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணங்களை வச்சிருப்போம். ஆனா நீ சர்ச்சுக்கு வர்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளவு முக்கியமானது, நீ சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்கிறாய் அப்படின்றத நீ உணர்ந்துட்டா அந்த காரணங்கள் பெருசா இருக்கப்படாது, ஓடி வந்துடுவது. நீ வயலை பார்க்க போகிறதை காட்டிலும் நீ அந்த ராஜாவுடைய திருமணத்திற்கு போறதுனால உனக்கு என்ன மேன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கினா அந்த வயலுக்கு நாளைக்கு போக அந்த ராஜாவுடைய திருமணத்திற்கு இன்னைக்கு வந்துடுவது. இது இன்னும் இம்பார்ட்டன்ஸா படும், இது இன்னும் முக்கியமா நமக்கு படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம வர்றது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு நன்மையானது அப்படின்றத நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோமா நம்ம காரணங்களை சொல்ல மாட்டோம். நம்ம இன்னைக்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். நம்மளால நம்ம ஜபிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்ல ஆரம்பிச்சோம், ஜபத்துல கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம காரணங்களை சொல்ல ஆரம்பிச்சோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஏன் ஜபிக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை வச்சு, நீங்க ஜபிச்சீங்களா, இல்ல நான் ஜபிக்கல, ஏன் அதுக்கு ஒரு காரணத்தை வச்சு. இன்னைக்கு வேதம் வாசிச்சீங்களா, இல்ல நான் வேதம் வாசிக்கல, ஏன் அதுக்கு ஒரு காரணத்தை வச்சு. ஆண்டவரை துதிச்சீங்களா, இல்ல, ஏன் அதுக்கு ஒரு காரணத்தை வச்சு. அதுக்கு ஒரு சாக்கு போக்குகளை நம்ம சொல்றோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் தேவனுடைய பிரசன்னத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே அநேக சாக்கு போக்குகளை சொல்லி அந்த பிரசன்னத்துக்கு போகிறதுக்கு, அந்த பிரசன்னத்துல பங்கெடுப்பதற்கு அவங்களுக்கு மனசு இல்லாததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்காமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த அழைப்பு விடையே பெற்ற ஒரு அழைப்பு, அந்த அழைப்பு அநேகருக்கு கிடைக்கல, ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த அழைப்பு கிடைக்கிறது, நமக்கு கிடைச்சிருக்கு. சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு போன வருஷத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திருமணம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பெரிய ஒரு பணக்கார இந்தியாவில் இருக்கிறாரு, யார் அவர் பேரு, அம்பானி. அம்பானி தன் மகனுக்கு என்ன செய்தாரு, திருமணம் நடத்தினார். உலகமே வாயை திறந்து பார்க்கிற அளவுக்கு அந்த கல்யாணம் நடந்துச்சு. பாத்தீங்களா, டிவியில பார்த்துருக்கோம். நம்ம நேராக பார்த்தீங்கன்னா நேராக போய் பார்த்தோம், டிவியில பார்த்தோம். எப்படிப்பட்ட கல்யாணம், பெரிய விசேஷமான ஒரு கல்யாணம். உலகத்தில் உள்ள எல்லா பிரமுகர்கள், எல்லா விஐபிஸ், செலிபிரிட்டிஸ், நடிகர்கள், பாடகர்கள், ஸ்போர்ட்ஸ் மேன், பிசினஸ் மேன், பாலிட்டிஷியன், எல்லாருக்கும் ஒரு அழைப்பு வந்துச்சு. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய
பிசினஸ்மேன், எல்லாரும் அந்த அழைப்புக்கு, அந்த அழைப்பை பெற்று என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இதுவரைக்கும் நினைக்கிற உலகத்துல நடந்த ஒரு கல்யாணம் அப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்குமான்ற அளவுக்கு அவர் நடத்தி காட்டினார். நம்ம பிள்ளை எத்தனை மாசம் விருந்து தெரியுங்களா? நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்தா எத்தனை நாள் விருந்து? எத்தனை நாள் சொல்லுங்கம்மா, எத்தனை நாள் விருந்து செய்வோம்? ஒரு நாள் தான். ஒரு நாள் தான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் விருந்து இருக்கும். ஆனா அவருடைய கல்யாணம், அவங்க மகனுடைய கல்யாணம் எத்தனை நாள் விருந்து? எவ்வளவுமா? 9 மாசம், இன்னும் 7 மாசம். யோசிக்க முடியுதா? 7 மாசமா ஒருத்தருக்கு விருந்து செய்வாங்க. ஒவ்வொரு குரூப்புக்காக ஒரு விருந்து, ஒவ்வொரு குரூப்புக்காக ஒரு விருந்து, ஒவ்வொரு குரூப்புக்காக ஒரு விருந்து. வந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் அழைக்கப்பட்டு வந்தா நம்ம தான் என்ன செய்வோம், கல்யாணம் பண்றவங்களுக்கு பரிசு கொடுப்போம், மொய் கொடுப்போம். ஆனா இந்த கல்யாணத்துல என்ன நடந்துச்சு? இந்த கல்யாணத்துல இவர் வரவங்களுக்குலாம் பரிசு கொடுக்குறாரு. சாதாரண பரிசு இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு போனா லட்டு கொடுப்பாங்க, நம்ம கல்யாணத்துல லட்டு கொடுப்பாங்க, டேபிளுக்கு 4 லட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல, அம்மானியோட கல்யாணத்துல என்ன நடந்துச்சு? மகனுடைய கல்யாணத்துல வந்தவங்களுக்குலாம் ரோலெக்ஸ் வாட்ச், உள்ளே உயர்ந்த கடிகாரம் பரிசா கொடுக்கப்படுது. நம்ம காசுக்கே ஆயிரக்கணக்கான வண்டி, அத்தனை ஆயிரம் பேர் ஜனங்கள் வராங்க, ரோலெக்ஸ் வாட்ச் கொடுக்குறோம். இப்ப அம்பானி வீட்டுல இருந்து ஒரு இன்விடேஷன் வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. உலகத்துல நடக்கிற ஒரு திருமணத்திற்கு நம்ம அழைக்கப்படும் போது இவ்வளவு நன்மைகள் அந்த திருமணத்துல கிடைக்குதா? இவ்வளவு நன்மைகள் அங்க போகும்போது நமக்கு இருக்குதா? இவ்வளவு விதவிதமான சாப்பாடு, நம்ம வாழ்க்கையில பார்க்காத சாப்பாடு அங்க கிடைக்குதா? நாம் அனுபவிக்காத விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குதா? இவ்வளவு பெரிய இடத்துக்கு நம்ம போக முடியுமா? இதுல கால் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த திருமணம் நடந்தது. இப்ப தேவன் இந்த இடத்துல, அந்த ராஜா தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு அழைச்சிருப்பாரான அந்த திருமணம் எப்படி நடந்திருக்கும்? அந்த திருமணத்தினுடைய விசேஷங்கள் எப்படி இருந்திருக்கும்? சோ ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகளை நம்மளால என்ன செய்யவே முடியாது, நம்மளால கற்பனை பண்ணவே முடியாத ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டு வைத்திருக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இன்னைக்கு என்ன, நமக்கு மனசு இல்லாம போச்சு. அந்த பிரசனத்துல வர்றதுக்கு நம்ம மனசு இல்லாம போச்சு. அவரோடு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அவரோடு அந்த அழைப்பு, அவரோடு இணைக்குவதற்கு நமக்கு மனசு இல்லாம போச்சு. அந்த ஜபத்துல அவரோடு நம்ம கொஞ்ச நேரம் இருக்கிறதுல நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேற எதையும் நம்ம சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். ஆண்டவரோடு ஒரு 1/2 மணி நேரம் நான் காலையில ஸ்பெண்ட் பண்றதுனால, அவரோடு நான் இருக்கிறதுனால, அந்த அழைப்புக்கு நான் வர்றதுனால எனக்கு என் வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நான் வேற என்னத்தை சாக்கு போக்கு சொல்லுவேன்? வேற எதுக்கு நான் சாக்கு போக்கு சொல்லுவேன்? இன்னைக்கு நம்ம நிறைய சாக்கு ஏன் ஜெபிக்கல காலையில அப்படின்னா, இல்ல வேலைக்கு மணியாச்சு, ஜெயமா இருக்கும், வெள்ளையிலே போடும், அதனால நம்ம எதை விடுறோம்? ஜபத்தை விடுறோம். மற்ற காரணங்களை நம்ம காட்டுறோம், மற்ற சாக்கு போக்குகளை நிறைய சொல்றோம். கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால, அதை நம்ம உணராததுனால, அது முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால மற்றதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனாலதான் நீங்க நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்த பிற்பாடு கூட, இத்தனை வருஷங்கள் ஆனால பிற்பாடு கூட நம்மளால அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா நீ உள்ளுக்கு வர்றதுக்கு உனக்கு மனசு, அதை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு மனசு. அல்லேலூயா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நமக்கு நேரம் போதாது. ஒரே ஒரு காரணம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல சகல நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக என்ன வச்சிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை நம்ம உணரணும். அவர் நம்ம கொடுத்திருக்கிற அழைப்பு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தான் அந்த முதல் அழைப்பு கொடுத்திருக்கு. முதல் அழைப்பு உங்களுக்கு அவருடைய விருந்த ருசிக்கும்படியான அழைப்பு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கு. அது கஷ்டமே. அவரே உங்களுக்கு கொடுத்திருக்கிற, நான் ஏதோ ரொம்ப நல்லவன், நான் ஏதோ முக்கியமானவன் அப்படின்றதுக்காக அந்த அழைப்பு கிடைக்கல. அவர் கிருபையா நம்மளை அழைத்திருக்கிறார். பாப்பா, உனக்காக தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு. இந்த விருது நான் உனக்கு தான், இந்த பரிசு நான் உனக்கு தான்.
இந்த கொண்டாட்டங்கள்லாம் உனக்கு தான், இந்த சந்தோஷங்கள்லாம் உனக்கு தான், இந்த விடுதலை உனக்கு தான், இந்த சுகம் உனக்கு தான். வந்து பெற்றுக்கோ, வா, நான் உனக்காக தான் வச்சிருக்கேன், வந்து எடுத்துட்டு போ. ஆனா வர்றதுக்கு நமக்கு என்ன செய்யல? மனசு இல்லை. ஜபத்துல அவரிடத்துல வர்றதுக்கு நமக்கு மனசு இல்லை. ஆராதனையில் அவரிடத்துல வர்றதுக்கு நமக்கு மனசு இல்லை. வேற வார்த்தையில் அவரிடத்துல வர்றதுக்கு நமக்கு மனசு இல்லை. அது போகிறதுக்கு நமக்கு பிடிக்கல. இவங்க சொன்ன சாக்கு போக்கு போல அவங்களுக்கு மனதில்லாத இருந்தார்கள். பைபிள் சொல்ல அவங்க மனசு இல்லை, வர்றதுக்கு மனசு இல்லை. காரணம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு மனசு இல்லை, அதான் பிரச்சனை. இன்னைக்கு முதல் அது இம்பார்ட்டன்ஸ், அது முக்கியமானது அப்படின்றத நம்ம மனதில் நிறுத்திக் கொள்ளும். கர்த்தருடைய பிரசன்னத்துல வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்குதான் நமக்கு சகல நன்மைகளையும் கர்த்தர் நம்ம பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டு வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த அழைப்பை நம்ம அசட்டை பண்ணினார்கள், அந்த அழைப்பை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. போனா போவாட்டி பரவாயில்ல அப்படின்ட்டு அசட்டை பண்ணிடுறது. நமக்கு கிடைச்சிருக்கிறது விலையேற பெற்ற அழைப்பு. இந்த இன்விடேஷன் தன்னுடைய பிள்ளையாக நம்மளை அழைத்திருக்கிறார் பாருங்க. இந்த அழைப்பு விலையேற பெற்றது. எத்தனோ பேர் இந்த உலகத்துல இன்னும் அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளாத இருக்கிற பட்சத்துல நமக்கு ஆண்டவர் இந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம எவ்வளவு கிருபை பெற்றவர்கள், நம்ம எவ்வளவு நல்லவர்கள்ன்றதுனால அழைக்கல, நம்ம மேல ஆண்டவர் அவ்வளவு கிருபையா இருந்ததுனால நமக்கு அந்த அழைப்பு கிடைத்திருக்கு. அவருடைய இலவசமான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எதுவுமே செய்யல. இன்னைக்கு அம்பானி அழைச்சவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சாதனை பண்ணவங்க, ஏதோ முக்கியமானவங்க, ஏதோ விஐபினால தான் அழைச்சான். நம்மளெல்லாம் அழைக்கல, அவங்க ஏதோ முக்கியமானவன்றதான் அழைச்சோம். ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளையா அழைத்ததற்கு என்ன நம்ம செஞ்சோம்? நம்ம என்ன அப்படி முக்கியமானவங்க? என்ன சாதனை பண்ணிட்டோம்? என்ன 10 பேர் ஆதாயப்படுத்திட்டோம்? என்ன 100 பேருக்கு உதவி செஞ்சுட்டோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாம் பாவிகளா இருக்கையில் நம்ம மேல என்ன செஞ்சாராம்? அன்பு கூர்ந்து. நம்ம மோசமா இருந்ததுனால ஆண்டவர் நம்மளுக்கு உதவியா இருக்காரு. நம்ம ஏதோ நல்லவன்றதுனால அந்த அழைப்பு கிடைக்கல. அவர் கிருபை, அவருடைய அன்பினால நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப அந்த அழைப்பு எவ்வளவு விலையேறப்பட்டதாக இருக்கும். அந்த அழைப்பை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால கர்த்தருடைய பிரசன்னத்துல முடிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்துல வருவதற்கு நம்ம சாக்கு போக்குகளை நம்ம இனி சொல்லக்கூடாது. மற்றவங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுக்கும். ஆண்டருடைய பிரசன்னத்தை முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடணும். அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வோம்? கூட கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் முக்கியம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வர்றது முக்கியம். அவரிடத்துல உட்கார்றது முக்கியம். அவருடைய பிரசன்னத்துல அவரிடம் உட்கார்ந்து அவரே தேவன் என்று தெரிந்து கொள்ளும். அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணதான நன்மைகளை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஆமென். சோ கர்த்தருடைய காரியங்களுக்கு காரணங்களை சொல்வதற்கு நம்ம இனி இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களுக்கு காரணங்களை சொல்வதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டோடைய விஷயம் தான் முதல்ல. அதை என்னால தள்ளி போட முடியும், அதை என்னால அப்புறம் செய்ய முடியும், அதை என்னால மாத்திக்கொள்ள, அந்த அப்பாயின்மெண்ட் மாத்திக்கொள்ள முடியும், இது முக்கியம் அப்படின்ட்டு எப்போ நம்ம அந்த அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அவருடைய பிரசனத்துக்கு, அவரிடத்துல வருவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிதான அவர் ஆயுத மணியத்திருக்கிற பெரிதான நன்மைகளை நம்மளால பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தாக நாம் கழிவர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் தேர்ந்தெடுக்கும் பிரச்சனை. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படியே எழுந்துவிடுங்கள். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகவலை, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த தகப்பனை நாங்கள் உயர்த்துகிறோம். Hallelujah. We exalt you, Lord. We acknowledge your goodness, Father. Oh, you are great, you are awesome, Father. நீங்க சிறந்தவர், நீங்க மகிமையானவர், நீங்க ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்த இந்த அழைப்புக்காக நன்றி, இந்த அழைப்புக்காக நன்றி. மகன் என்றும் மகள் என்றும் நீங்க கொடுத்திருக்கிற அழைப்புக்காக நன்றி. தகுதியில்லாத எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற அழைப்புக்காக நன்றி. ஆண்டவரே, ஒன்றும் நான் பெருசா செய்யல இந்த அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு. இது ஒரு இலவசமாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க.
கிருபையாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த அழைப்பு நான் ஆண்டவரே அசட்டை பண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. இந்த அழைப்பு விடையேற பெற்ற ஒரு அழைப்பாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்துல அநேகருக்கு கிடைக்காத ஒரு அழைப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அழைப்புக்கு நாங்கள் காரணங்களை சொல்லிக் கொண்டு இல்லாதபடிக்கு அந்த அழைப்பை நாங்கள் அதிகமாய் ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக, அந்த அழைப்புக்கு நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணம் பண்ணும்படியாக, மற்ற காரியங்களை நாங்கள் பின்னால் வைத்துவிட்டு இந்த அழைப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமாக. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் மறுபடியும் ஆண்டவர் பல ஊழியக்காரர்கள் மூலமாய் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். பல காரியங்கள் மூலமாய் அழைத்து இருக்கிறார். அந்த திருமணத்திற்கு வா அப்படின்ட்டு ரிமைண்டர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். எப்படி இந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி அவங்களுக்கு மறுபடியும் அவங்க அழைத்துக் கொண்டே இருக்கிறாரோ, அதே போல கர்த்தர் நம்மளை அழைத்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மளை மறுபடியும் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மளை மறுபடியும் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஊழியக்காரர்கள் மூலமாய் மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்தி அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்ம காரணங்களை காட்டிக் கொண்டே இருக்கக்கூடாது. அந்த அழைப்புக்கு இணங்கி மற்ற காரியங்களை பின்னால் வைத்துவிட்டு முதலாவது தேவனுடைய நீதியை, முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக நம்ம அவருடைய பிரசன்னத்துல வரும்போது, அவரிடத்துல வரும்போது நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க இந்த எஜமான் சொல்றா, போய் சொல்லு, உங்களுக்காக என் வீட்டுல என்னென்ன விருந்துகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், உங்களுக்காக என்னென்ன நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தான் பெற்றுக்கொள்ளுங்க. வந்து சாப்பிட்டு போக, வந்து சந்தோஷமா இருக்க, வந்து இலவசமா வாங்க, உள்ளுக்கு வாங்க அப்படின்ட்டு மறுபடியும் இந்த ராஜா வருந்தி அந்த ஜனங்களை கூப்பிட்டு கொண்டிருந்தாலும் கூட அவங்களுக்கு மனசுல வந்து அந்த சந்தோஷத்தை பங்கெடுப்பதற்கு, பிரியமானவர்களே, உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிற சந்தோஷம் பெருசு. அந்த ஒருத்த காரணம் சொல்றான், நான் இப்பதான் திருமணம் பண்ணி இருக்கிறேன், என் மனைவியோடு நான் சந்தோஷமா இருக்கணும், நான் வரக்கூடாதுன்னு. அதை காட்டிலும் கர்த்தருடைய பிரசன்னத்துல நீடியமான ஒரு சந்தோஷம் இருக்கிறது, நித்தியமான ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஓ, நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு சமாதானம் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறது. அதை இன்னும் நீங்க பார்க்கல, அதை இன்னும் நம்ம அனுபவிக்கல. வந்து அந்த ராஜாவுடைய அந்த அரண்மனைக்குள் நுழையும் போது, அந்த ராஜாவுடைய பிரசன்னத்துக்குள் நீங்க நுழையும் போது, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல வருவதற்கு நீ காரணம் சொல்லாதீங்க. காலையில எழுந்து கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு காரணம் சொல்லாதீங்க. ஓ, எனக்கு வேலைக்கு நம்ம மணியாச்சு, நான் வெள்ளனே போனோம் அப்படின்னா காரணம் சொல்லாதீங்க. முதலாவது அவருடைய பிரசன்னத்துல கொஞ்சம் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் பிரசன்னத்துல நீங்க வாங்க. நீங்க அப்படி வரும்போது கர்த்தர் உங்களுக்கு அன்னைக்கு கிணத்துல வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆரம்பம் சந்தோஷத்தோடு ஆரம்பிக்கப்படும். நீங்க கையில அந்த திருமணத்திற்கு வந்து திரும்பி போகும்போது விலையேற பெற்ற பொருட்களை எடுத்துட்டு போறது போல, நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க போய் வேலைக்கு போகும்போது விலையேற பெற்ற சமாதானத்தை, விலையேற பெற்ற சந்தோஷத்தை, பணம் கொடுத்து வாங்க முடியாத நிம்மதிகளை அந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த காலையிலே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இலவசமா அந்த விருந்தினை நீங்க காசு போட்டு எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒரு விருந்து, அது இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சந்தோஷம், இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்காக நன்றி, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்காக நன்றி. ஒரு நிமிஷம் அப்படியே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நன்றி ஆண்டவரே, எங்களை பிள்ளையாய் நீங்க தெரிந்து கொண்டதுக்காக நன்றி, எங்களை பிள்ளையாய் நீங்க தெரிந்து கொண்டதுக்காக நன்றி.
ஓ ரிமா சட்டரா லாமா ஷேகேரேரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே போற்றுகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், ஆச்சரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், சமாதானத்துக்குள்ளே நடத்துகிறவராய் இருக்கிறேன். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். ஓ தேவனுடைய பிரசன்னம். சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்துல வர்றதுக்கு இனிமே நான் காரணம் சொல்ல போறதில்லை. நீங்க எங்களுக்கு விடுத்திருக்கிற அழைப்பு, விடையேற பெற்ற அழைப்பு. உங்களுடைய பிரசன்னத்துக்கு எங்களை அழைத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அழைத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அழைத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களுக்காக சகலவற்றைகளுக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. எங்களை அழைத்து வருகையோட நீங்க அனுப்ப போறதில்லை. எங்களை அழைத்து ஒண்ணும் இல்லாம நீங்க அனுப்ப போறதில்லை. ஆண்டவரே, உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் வரும்போது அந்த அந்த உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கிற சகல விருதுகளையும் சகல நன்மைகளையும் நாங்கள் ஆண்டவரே அதை பங்கெடுத்து நாங்கள் களி கூற முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஓ ஜீசஸ், ஹalleluya. வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நல்ல பிதாவே, நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எவ்வளவு நல்லவர். ராஜாதி ராஜாவே, நீர் எவ்வளவு நல்லவர். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறதான நன்மைகளை நாங்கள் புசிக்கும்படி, அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் மேல நீங்கள் இரக்கமாகவும் அன்பாகவும் இருந்து எங்களுக்கு எப்பொழுதுமே இந்த அழைப்பை நீங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவரே, அந்த அழைப்புடைய மேன்மையை நாங்கள் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. எங்களுக்கு அடுத்து கொடுத்திருக்கிற அந்த விலகேற பெற்ற அந்த அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. ஆண்டவரே, அதை நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே அதுக்கு ஒரு காரணங்களை காட்டி சாக்கு போக்குகளை நாங்கள் சொல்லிவிடக்கூடாது. அந்த அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு, அந்த அழைப்பு விடையேற பெற்ற ஒரு அழைப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதுமே நாங்கள் வருவதற்கு, அவருடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வருவதற்கு ஆண்டவருடைய கைகள் எப்பொழுதும் ஆண்டவரை அழைத்துக் கொண்டே இருக்கிற அந்த அழைப்புக்கு நாங்கள் வருவதற்கு, உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருவதற்கு இந்த காலவெளியில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்கள் காரணங்களை காட்டாதபடி கர்த்தருடைய அந்த சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் எங்களுக்கு உணர்த்தின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உணர்த்தின வார்த்தைகளுக்காக இன்னும் உங்களுடைய வாசல் எங்களுக்காக திறந்திருக்கிறது. இன்னும் எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறீங்க. வாங்க வந்து இலவசமாக என்னுடைய ஜீவை தண்ணீரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நீங்க அழைத்துக் கொண்டே இருக்கிறீங்க. இலவசமான ஜீவ தண்ணீருக்காக எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறீங்க. இலவசமான அந்த விருந்துக்காக எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறீங்க. இலவசமான அந்த சுகத்திற்காக எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறீங்க. இலவசமான அந்த சமாதான சந்தோஷத்திற்காக நீங்கள் அழைத்துக் கொண்டே இருக்கிறீங்க. நாங்கள் காரணங்களை காட்டாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் வருவதே வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு நேரம் என்பதை உணர்ந்து அந்த அழைப்புக்கு நாங்கள் இணங்கி வருவதற்கு இந்த காலங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதை விட எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலையும் இல்லாதவர். நன்றி ஆண்டவர். முதலாவது உடைய பிரசன்னத்தை தேட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Thank you Jesus. Thank you Lord. நன்றி பிதாவே. We commit ourselves to you Lord. எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். Hallelujah. Thank you Father. நன்றி பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் இந்த பிரசன்னத்தில் கர்த்தரை பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி.
ஆண்டவரை தொடர்ந்து இந்த செய்திகள் உள்ளான ஆவியிலே நாங்கள் வைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அழைப்பு எங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவருடைய பிரசனத்தில் வர வேண்டும் என்பதை உணர்ந்து நாங்கள் காலை தோறும் மாலை தோறும் இரவு அவங்களுடைய பிரசனத்தில் வந்து அமரும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பல வேலைகள் வரலாம், பல முக்கியமான காரியங்கள் வரலாம். ஆனால் எந்த முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் அதை விட முக்கியமானது கர்த்தருடைய பிரசனம், அவருடைய அழைப்புல நாங்கள் வருவது அப்படின்றதை உணர்ந்து அதுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கும்படி எங்கள் இந்த காலங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உதவி செய்ய நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமை துதியும் ஆராதனை பிதாவே உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்தி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய